r vector is equal to ri plus j plus 2k plus s times I plus 2j minus 3k மற்றும் r vector is equal to 3i plus 2j minus 2k plus t times 2i plus 4j minus 5k என்பன ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டுக. மேலும் அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கோடுகளும் ஒரு தளத்தில் அமையாத கோடுகள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்று இணையல்ல அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது என்னதான், இது ரெண்டும் வெட்டி கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம மீச்சிறு தூரத்துக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கோடுகள் எழுதியாச்சு. முதல் கோடு என்னது, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர். அப்படின்னா ஏங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வெக்டர், பிங்கிறது இந்த வெக்டர். அதுக்கப்புறம் ரெண்டாவது கோடு என்னது, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் பிளஸ் டிடி வெக்டர். இங்க உள்ள சி அப்படிங்கிறது இந்த வெக்டர், அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது இந்த வெக்டர். ஓகே, முதல்ல இது ரெண்டு ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னா அது இணை அல்ல அப்படின்னு சொல்லணும். இணையா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலியோட என்னது நமக்கு இந்த டி வெக்டர் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா இருக்கணும். இங்க நமக்கு பார்க்கும்போது தெரியுது இங்க அப்படி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இங்க 1 2 இருக்குது, இங்க 2 4 இருக்குது, இங்க என்னது 3 6 இல்லாம 5 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அதனால இது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ பி நாட் ஈக்குவல் டு எம்டி வெக்டர் விச் இம்ப்ளைஸ் பி மற்றும் டி வெக்டர் என்னது இணை அல்ல. அடுத்து நம்ம ஒன்றை வெட்டி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் இதனுடைய மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பியினுடைய டியினுடைய வெக்டர் பெருக்கல் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி வெக்டர் பெருக்கல் டி இஸ் ஈக்குவல் டு அணிக்கோவை மதிப்பு ஐ ஜே கே. இங்க பி அப்படிங்கிறது என்னது, இங்க இருக்கு 1 2 மைனஸ் 3. ஸோ 1 2 மைனஸ் 3. டி அப்படிங்கிறது 2 4 மைனஸ் 5. ஸோ 2 4 மைனஸ் 5. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க முதல் வரிசையை வச்சு நம்ம என்னது, அதாவது முதல் நிறைய வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ ஐ வெக்டர் பெருக்கல் இங்க ஈரஞ்சா 10. ஸோ மைனஸ் 10 மைனஸ் இங்க 4 12. இங்க என்னது மைனஸ் 12 இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 12 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாவது டேர்ம் மைனஸ் ஜே வெக்டர் பெருக்கல் இங்க ஓரஞ்சு 5. ஸோ மைனஸ் 5 மைனஸ் இங்க 23 6. இங்க மைனஸ் 6 இருக்குது, இங்க மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 6 அப்படின்னு மாறிடும். ஸோ பிளஸ் நமக்கு கே வெக்டர் பெருக்கல் இங்க 1 4 மைனஸ் இங்க 2 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 12ல 10 போச்சு அப்படின்னா 2 ஐ வெக்டர். ஓகே, இங்க 6ல 5 போச்சுன்னா 1. ஸோ மைனஸ் ஜே வெக்டர். இங்க 4 மைனஸ் 4ங்கிறது 0 மாறிடும். ஸோ நமக்கு இப்போ பிடியினுடைய வெக்டர் பெருக்கல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதனுடைய மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மட்டு மதிப்பு என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 2 ஸ்கொயர் பிளஸ் இங்க மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது 4, இது 1. ஸோ ரூட் 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னது இரண்டு புள்ளிகளும் ஒன்றை ஒன்று வெட்டவில்லை அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா சி மைனஸ் ஏ, அதாவது ரெண்டு கோடுகளும் ஒன்றை வெட்டவில்லை அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா இங்க சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இதனுடைய புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க என்னது பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர். ஸோ இது நமது 0 இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ என்னது நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க சி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ. ஸோ நமக்கு என்னது 3 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 3 ஐ. ஓகே, 2 மைனஸ் 1. ஸோ பிளஸ் ஜே இங்க மைனஸ் 2 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 4 கே வெக்டர். ஓகே, ஸோ இதனுடைய புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க பி டினுடைய வெக்டர் பெருக்கல் இதான் நமக்கு. ஸோ 2 ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் 3 பெருக்கல் 2 மைனஸ் 6
இங்கே 1 -1, ஸோ -1, நமக்கு இங்கே -4, அதுக்கப்புறம் இங்கே கேக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்கிறனால 0, ஸோ +0 இஸ் ஈக்குவல் டு நமக்கு -7. இது வந்து 0 அல்ல அப்படிங்கிற காரணத்தினால இது ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை, அதனால ஒருதல கோடாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப ஒருதளம் அமையா கோடுகளா இருந்தது அப்படின்னா அதற்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அதற்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ஓகே, புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க பி வெக்டர் டி வெக்டருடைய வெக்டர் பெருக்கல் டிவைடட் பை மட்டு பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே உள்ளதுக்கு என்னது நம்ம வந்து மட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவ்ல வந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் மாத்திரக்காக தான் இந்த மட்டு. ஸோ இப்போ நம்ம கணக்கிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது நமக்கு இங்கே மேலே உள்ள டேம் இது வந்து -7 அப்படின்னு தான் வந்திருக்குது. ஸோ இந்த மட்டு போடும்போது நமக்கு அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மட்டு -7ங்கிறது +7 டிவைடட் பை இதனுடைய மதிப்பு வந்து இங்கே √5. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீச்சிறு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோடுகள் வந்து ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, இது ரெண்டும் இணையல்ல அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த கண்டிஷன், இந்த சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதனுடைய புள்ளி பெருக்கல் இங்கே வந்து என்னது பிடியினுடைய வெக்டர் பெருக்கல், இது ரெண்டுக்கு நடுவில் புள்ளி பெருக்கல் வந்து என்னது 0 இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது ரெண்டும் வந்து என்னது ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, ஏன் இதை வந்து இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா வந்து இணை கோடுகளுக்கு வந்து என்னது வேற ஃபார்முலா, ஒரு தளம் அமையா கோடுகளுக்கு வந்து வேற ஃபார்முலா. ஸோ அதனால இங்க ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கணக்கை வந்து செஞ்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான ஃபார்முலா யூஸ் பண்ணி.